சிரியாவில் அசாத்தோட ஆட்சியானது கவுக்கப்பட்ட பிறகு அல் ஜுலானி அவர்கள் ஆட்சியை கைப்பற்றியிருந்தார். இவர் தான் இப்போது சிரியாவினுடைய புதிய பிரசிடண்டாக இருக்கார். இப்படி இருக்கையில் அசாத்தோட ஆட்சியானது கவுக்கப்பட்ட உடனே இஸ்ரேல் தரப்பிலிருந்து சிரியாவில் ஆக்கிரமிப்பு நடவடிக்கையில் ஈடுபட ஆரம்பிச்சிருந்தார்கள். சிரியாவுக்கு இருக்கின்ற ஆயுத கிடங்களாக இருக்கட்டும், மிலிட்டரி தளங்களாக இருக்கட்டும், ஏர்பேஸாக இருக்கட்டும், அதனைத்தையுமே குறிவைத்து தாக்குதலை நடத்தினார்கள். இப்போதும் நடத்தி கொண்டிருக்காங்க. கேட்டால் என்ன சொல்கிறார்கள்? சிரியாவில் இருந்து இஸ்ரேலுக்கு எதிரான திரட்டானது வந்துவிடக்கூடாது, அதற்காண்டி தான் நாங்கள் சிரியா மீது தாக்குதலை நடத்துகிறோம் என்ற ஒரு விளக்கத்தை இஸ்ரேல் தரப்பிலிருந்து கொடுக்கிறார்கள். இப்படி இருக்கையில் அல் ஜுலானி அவர்கள், இஸ்ரேல் எங்களுடைய எதிரி இல்லை, நாங்கள் இஸ்ரேலோட நட்புறவை பேணத்தான் விரும்புகிறோம், இஸ்ரேல் எங்களுடைய நண்பர்கள், ஈரான், ஹிஸ்புல்லா இவர்கள் தான் எங்களுடைய எதிரிகள் என்ற மாதிரி கருத்துக்களை சொல்லியிருந்தார். இந்த சூழ்நிலையில் தான் இப்போ அமெரிக்காவோட பிரசிடண்டாக இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இரண்டு தரப்புக்கும் இடையில மீடியேட்டராக இருந்து இரண்டு தரப்புகளையுமே பீஸ் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண வைப்பதற்கான நடவடிக்கையில் ட்ரம்ப் அவர்கள் ஈடுபட்டிருக்கார் என்றும், கூடிய சீக்கிரமா இந்த சைனானது போடப்படும் என்ற செய்திகள் இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், அசாத்தோட அரசாங்கம் கவுக்கப்பட்ட அப்புறம் இப்போ வந்திருக்கிற ஜுலானி அவர்கள், அதாவது சிரியாவோட புதிய அரசாங்கம், ஆப்ரகாம் அக்கவுண்டில் மெம்பராக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, இஸ்ரேலோட நோமலைசேஷன் உடன்படிக்கையில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கான ஒரு செய்தியாகத்தான் நாங்கள் இதனை பார்க்க முடியும். இப்போது ஆப்ரகாம் அக்கவுண்டில் சிரியா தரப்புலேருந்து இணைய போறார்கள். அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் அவர்கள் இதில் மீடியேட்டராக இருந்திருக்கார் என்ற செய்திகள் வெளியே வரும்போது கண்டிப்பாக ட்ரம்ப் அவர்களுக்கு அமெரிக்கான நோபல் பிரைஸானது கிடைச்சி விடுமோ என்ற கேள்விதான் இப்போ பல மத்தியில் எழும்பியிருக்கு. ஏனென்றால் இந்தியா பாகிஸ்தான் போரில் அமைதியை கொண்டு வந்தார்ன்னு சொன்னார், இஸ்ரேல் ஈரான் போரில் அமைதியை கொண்டு வந்தார்ன்னு சொன்னார், இப்போது இஸ்ரேல் சிரியா போரிலையும் அமைதியை கொண்டு வரேன் என்று சொல்றார். அதே மாதிரியே இஸ்ரேல் பாலஸ்தீன் போரிலையும் அமைதியை கொண்டு வரேன் என்று அதுக்கான நடவடிக்கையில் ஈடுபடுறார். ஆகவே இதனத்திலுமே அமைதியை கொண்டு வந்துட்டார் என்றால் கண்டிப்பாக இவர் அமைதிக்கான நோபல் பிரைஸுக்கு நாமினேட் பண்ணப்படுவார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா உக்ரைன் போர், இதுதான் இந்த உலகத்தில் நடக்கின்ற மிகப்பெரிய போர் என்று சொல்ல முடியும். இந்த போரினை அமைதியை கொண்டு வந்தார் என்றால் கண்டிப்பாக ட்ரம்ப் அவர்களுக்கு அமெரிக்கான நோபல் பிரைஸ் கிடைக்கும் என்பதை 100% அடித்து சொல்ல முடியும். அதுக்கான தான் அவர் ஒவ்வொரு வேலையிலையும் பார்க்குறார் என்பது தெரியுது. பட் நேட்டோ சம்மிட்டுக்கு பிறகு அவர் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற செய்திகளும் தொடர்ந்து வெளியே வருது. ஆகவே ட்ரம்ப் அவர்கள் எப்படியான முடிவில் இருக்க போறார்? நோபல் பிரைஸுக்காண்டி உக்ரைனை கழட்டி விட்டுட்டு போரில் முடிவை கொண்டு வருவாரா, அல்லது நோபல் பிரைஸ் தேவையில்லை, நான் இருக்கின்ற போர் அனைத்தையுமே முடிச்சிட்டேன், இப்போ ஒரு போர் தான் இருக்கு, அது நடக்கட்டும், எனக்கு நோபல் பிரைஸ் கிடைக்கும் என்றதுக்காண்டி உக்ரைனுக்கான சப்போர்ட்டை கொடுத்து இந்த போரை, ரஷ்யா உக்ரைன் போரை மட்டும் நடத்துவாரா என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இப்போ வருகின்ற செய்தி, இஸ்ரேல் மற்றும் சிரியாவுக்கு இடையில மீடியேட்டராக இருந்து இப்போது அமைதி அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கார் என்ற செய்தியில் தான் இப்போ வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. இப்படி ஒரு பக்கம் நடந்து கொண்டு கேட்க இஸ்ரேல் அடங்குற மாதிரி தெரியல. இஸ்ரேல் இப்போது லெபனானில் இருக்கின்ற ஹிஸ்புல்லாவோட நிலைகளை குறிவச்சு ஏஸ்ட்ரிக்கை பண்ணி இருக்கிறார்கள் என்ற செய்தியில் இப்போ வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பக்கம் முடிச்சா இன்னொரு பக்கம் ஆரம்பிக்கிறாங்க. இவங்களை என்ன சொல்றதுன்னு தெரியல. சிரியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில பிரச்சனை மீடியேட்டராக ட்ரம்ப் அவர்கள் செய்யப்பட்டிருக்கார். இப்படி இருக்கையில் ஏற்கனவே இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில அமைதி பேச்சுவார்த்தையானது நடந்து அமைதி சீஸ்பயரானது கொண்டு வரப்பட்டாச்சு. அதுக்கு பிறகு இஸ்ரேல் தரப்பிலிருந்து லெபனான் மீது தாக்குதலை நடத்துகிறார்கள். ஆகவே இங்கே யார் பிரச்சனை? இஸ்ரேலை சுற்றி இருக்கிற நாடுகள் பிரச்சனையான பார்த்தோம்னா இல்லை, அங்கே இஸ்ரேல் தான் பிரச்சனை. இஸ்ரேலால் தான் மிடில் ஈஸ்ட்லேயே இப்போது அமைதியானது இல்லாமல் போய்கொண்டிருக்கு என்பதுதான் உண்மையாக இருக்கு. ஏனென்றால் அவர்கள் சும்மா இருக்காமல் சும்மா மற்ற நாடுகள் மீது தாக்குதலை நடத்துகிறார்கள். அதே மாதிரி தான் லெபனான் மீது தாக்குதலை நடத்தி இருக்காங்க. எப்படி இருக்கிற இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் இஸ்ரேலோட சனல் தேடினுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்க. அந்த இன்டர்வியூல இஸ்ரேலுக்கு தோல்வியானது ஏற்பட்டிருக்கு என்பதை மறைமுகமாக ஒப்புக்கொண்டிருக்கார். அப்படி அவர் என்ன சொல்லியிருக்கார் என்றால், நாங்கள் ஈரானுக்கு இருந்த யுரேனியம், என்ரிச் பண்ணப்பட்ட யுரேனியத்தை முழுமையாக இன்னுமே அளிக்கலை என்று சொல்லியிருக்கார். இது ஒரு தோல்வி. இரண்டாவது, கமேனி அவர்களை கொலை பண்ணுவதுதான் இஸ்ரேலோட இலக்கு. பட் அதிலேயும் அவர்களுக்கு தோல்வி ஏற்பட்டிருக்கு. அதாவது கமேனி அவர்களை தங்களால் கொலை பண்ண முடியலைன்னு சொல்லியிருக்கார். ஆகவே இரண்டு விஷயத்தில் இவர்களுக்கு தோல்வி ஏற்பட்டிருக்கு. இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற நெத்தன்யாகு அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்? ஈரானுக்கு எங்களுடைய இலக்கிலை நாங்கள் அடைந்து விட்டோம்னு சொல்லியிருந்தார். அதாவது ஈரானை அணு ஆயுதம் கண்டுபிடிப்பதை தடுத்து நிறுத்தியிருக்கோம், அதே மாதிரியே ஈரானோட பாலிஸ்டிக் மிசைல் திரட்டை நாங்கள் தடுத்து நிறுத்தியிருக்கோம்னு சொல்லியிருந்தார். பட் ஈரான்கிட்ட இருக்கிற என்ரிச் செய்யப்பட்ட யுரேனியத்தை முழுமையாக இவர்கள் அளிக்கல. ஆகவே இது அளிக்காட்டியே ஈரான் அணு ஆயுதங்களை கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே இவர்களோட இலக்கு அங்கே வெற்றி அளிக்கலை என்பதுதான் உண்மை. அதனை அவர்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஈரானோட பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் போது, அதாவது அமெரிக்கா ஈரானோட பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் போது, ஈரான் வச்சிருக்கின்ற என்ரிச் செய்யப்பட்ட யுரேனியத்தை கண்டிப்பாக தங்கள்கிட்ட ஒப்படைக்கணும் என்ற ஒரு நிபந்தனையை நாங்கள் முன்வைப்போம் என்று சொல்லியிருக்கார்.
அதாவது அமெரிக்கா ஒப்படைக்கணும் என்ற நிபந்தனையை முன்வைப்பார். அமெரிக்கா இல்லாட்டி வேறு நாடுகள் ஈரானிட்டு அந்த யுரேனியம் என்ரிச் செய்யப்பட்ட யுரேனியம் இருக்கக்கூடாது, அதனை நாங்கள் நிபந்தனையாக முன்வைக்க போகிறோம் என்று தான் சொல்லியிருக்கார். ஆகவே இதனைத்தையுமே வச்சு பார்க்கும்போது ட்ரம்ப் அவர்கள் சொல்கிற மாதிரி ஈரானோட என்ரிச் செய்யப்பட்ட யுரேனியமாக இருக்கட்டும், நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், அதனை முழுமையாக இவர்கள் தரைமட்டமாக்கல. நெத்தன்யாகு அவர்கள் சொல்கிற மாதிரி ஈரானுக்கு இஸ்ரேலோட இலக்குகள் எதுவுமே வெற்றி அளிக்கல் என்பதுதான் உண்மையாக இருக்கு. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக உண்மைகள் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கென்றே சொல்ல முடியும். இதே நேரத்தில் இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியினுடைய தலைவராக இருக்கின்ற குரோசி அவர்கள் ஒவ்வொரு நாளுமே ட்ரெண்டிங்கில் போய்கொண்டிருக்கார் என்றே சொல்ல முடியும். ஏனென்றால் இன்றைக்கும் அவரை பற்றி ஒரு செய்தி வெளியே வந்திருக்கு. எங்களுடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குற உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வீடியோவிலையும் இவரை பற்றி ஏதாவது ஒரு செய்தியானது வெளியே வரும், ஏதாவது ஒரு செய்தி நான் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு ஆள் திரும்ப திரும்ப செய்திகளில் பேசப்படுற மாதிரியே கருத்துக்களை சொல்லிக்கொண்டிருக்கார். இப்போ என்ன கருத்தை சொல்லியிருக்கார் என்றால், ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை பார்வையிடுவதற்காண்டியும் அதில் ஆய்வு செய்கிறதுக்காண்டியும் நான் கட்டாயம் ஈரானுக்கு போயே ஆகணும், என்னை கட்டாயம் அவர்கள் அனுமதித்து தான் ஆகணும். என்ன அனுமதிக்காட்டியும் ஐஇயோட அதிகாரிகளையாவது அவர்கள் அனுமதித்து தான் ஆகணும். அதுக்காண்டி நான் தொடர்பு கொள்வதற்கு ட்ரை பண்ணியிருந்தேன். பட் ஈரான் தரப்பிலேருந்து எங்களை முற்றாக புறக்கணித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கார். நீங்கள் சும்மா 1-2 வேலையை செஞ்சீங்க, இஸ்ரேலுக்காண்டு உளவு வேலையை பார்த்துருக்கீங்க, இனியும் உங்களை நம்புறதுக்கு ஈரானை நான் முட்டாள்களா என்ற கேள்விதான் எனக்கு கேட்க தோணுது, உங்களுக்கும் அந்த கேள்வி தான் கேட்க தோணும். ஓகே, ஐஏயோட தலைவராக இருக்கின்ற குரோசி அவர்கள் தான் ஈரானோட விஞ்ஞானிகள், அதாவது அணு ஆயுதங்களை கண்டுபிடிப்பதற்கான விஞ்ஞானிகளாக இருக்கட்டும், யுரேனியம் என்ரிச்மெண்ட் செய்கின்ற விஞ்ஞானிகளாக இருக்கட்டும், ஈரானில் இருக்கின்ற முக்கவாசி விஞ்ஞானிகளை போட்டு தள்ளுவதற்கான டீட்டெயிலை கொடுத்திருந்தார் என்று சொல்ல முடியும். ஏனென்றால் இவர்கள் தரப்பிலிருந்து தான், அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி தரப்பிலிருந்து தான் ஈரானுக்கு போய் அங்கே இருக்கின்ற நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் அனைத்தையுமே ஆய்வு செய்திருந்தார்கள். அவர்களுக்கு கட்டாயம் எந்தெந்த விஞ்ஞானிகள் அங்கே வேலை செய்கிறார்கள் என்பதற்கான டீட்டெயில் கிடைச்சிருக்கும். அந்த டீட்டெயிலை இவர் தான் இஸ்ரேலுக்கு கொடுத்திருக்கார் என்பதை ஏற்கனவே எங்களுடைய பல வீடியோக்களில் திரும்ப திரும்ப நாங்கள் சொல்லிக்கொண்டிருக்கோம். இப்படி இருக்கையில் இவரை எப்படி ஈரான் அனுமதிப்பார்கள்? பட் இவர் மறுபடியும் நான் ஈரானுக்கு போயே தருவேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கார். ஆனால் ஈரான் இவரை அனுமதிக்கிற மாதிரி தெரியல. பட் இவர் செய்வதெல்லாத்தையும் செய்துட்டு நான் ஈரானுக்கே போயே தருவேன் என்று சொல்லும்போது ஈரான் கண்டிப்பாக கோவப்படுவார்கள். அதே மாதிரி இவர் ஈரானுக்கு போனார் என்றால் கண்டிப்பாக கைது செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ரஷ்யா தரப்பில் இருந்து ஐஏஇஏ மேலே இருந்த நம்பிக்கை நாங்கள் இழந்திருக்கோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் ஈரானில் இருக்கின்ற நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதலை நடத்தும் போது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கு எதிரான கண்டனங்களை ஐஏஇஏ தரப்பிலிருந்து தெரிவிக்கல. இதனால் தான் இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி மேலே இருந்த நம்பிக்கை நாங்கள் இழந்திருக்கோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே ஐஏஇயோட தலைவர் ஈரானுக்கு வலுக்கட்டாயமாக போவதற்கு முற்பட்டால் அதுக்கு எதிரான எதிர்ப்பை ரஷ்யா இனி கொடுப்பார்கள் என்றே சொல்ல முடியும். அப்படியே நாங்கள் காசா பக்கம் வந்தோம் என்றால், காசாவில் இருக்கின்ற மக்களுக்கு எதிரான தாக்குதலை நடத்த சொல்லி, அதிலே முக்கியமாக உணவுகளை தேடி வர மக்கள் மனிதாயமான உதவிகளை பெற்றுக்கொள்வதற்காண்டி வருகின்ற மக்களுக்கு எதிரான தாக்குதலை நடத்த சொல்லி இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஓடரை போட்டிருக்கார் என்ற செய்தியில் வெளிவந்திருந்தது. இதனை இப்போது இஸ்ரேலோட செய்தி ஊடகங்கள் மறுத்திருக்கிறார்கள். இதோட ஃபேக்கான செய்தி என்று சொல்லியிருக்கிறார்கள். இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் அப்படி எந்த ஒரு ஓர்டரையும் போடலை என்ற செய்தியில் தான் இப்போது வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இஸ்ரேல் தரப்பிலிருந்து மனிதாயமான உதவிகளை பெற்றுக்கொள்வதற்காண்டி வருகின்ற மக்களுக்கு எதிரான தாக்குதலை நடத்துகிறார்களா என்று பார்த்தோம் என்றால் 100% நடத்துகிறார்கள். கண்மூடித்தனமான தாக்குதலை நடத்துகிறாங்க. இதனால் ஒவ்வொரு நாளுமே நிறைய அப்பாவி பாலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டு கொண்டு தான் இருக்காங்க. அதில் முக்கியமாக இஸ்ரேலோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இப்படி காசாவில் இருக்கிற மக்களுக்கு தேவையான மனிதாயமான உதவிகளை கொடுக்கக்கூடாது, அவர்களுக்கு தேவையான உணவுகளை கொடுக்கக்கூடாது, அப்படி எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் அவர்களுக்கு உணவுகளை கொடுத்தால் என்னுடைய பதவியை நான் ராயணமா செய்வேன் என்ற மிரட்டலை கொடுத்திருந்தேன். ஆகவே இஸ்ரேலில் இருக்கின்ற மக்களாக இருக்கட்டும், இஸ்ரேலோட அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், அவர்கள் காசாவில் இருக்கிற மக்களை மனிதர்களாக கூட மதிக்கல் என்பது தெளிவாக தெரியுது. இதனால தான் அங்கே இருக்கிற அப்பாவி குழந்தைகளுக்கு தேவையான உணவை கூட தடுத்து நிறுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இப்படி இருக்கையில் இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டரும் இஸ்ரேலோட இராணுவத்தை இப்படி உணவுக்காண்டி வருகின்ற மக்களுக்கு எதிரான தாக்குதலை நடத்துவதற்கான ஓர்டரை அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக மாறியிருக்கு. அப்படி நாங்கள் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு வந்தோம் என்றால், உக்ரைனோட எதிர்கட்சியில் இருக்கிற நபர்கள், அதாவது எதிர்கட்சியில் இருக்கின்ற எம்பிக்கள் இப்போது சென்சவர்களுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்கிறார்கள். உக்ரைனோட முன்னாள் பிரசிடண்டாக இருக்கிற சென்சவர்கள் உக்ரைனோட இன்ட்ரெஸ்டுக்கான இந்த போர் செய்யலை, நாட்டோவோட இன்ட்ரெஸ்டுக்காண்டி தான் போர் செய்கிறார், நாட்டோவோட விருப்பத்துக்காண்டி தான் இந்த போர் செய்து கொண்டிருக்கார். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காண்டி தான் இந்த போரை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கார் என்ற குற்றச்சாட்டுகளை இப்போது முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவ்வளவு நாளுமே உக்ரைனில் இருக்கின்ற எதிர்கட்சியினர் உக்ரைனோட பிரசிடண்டாக இருக்கிற சென்சிவர்களுக்கு எதிரான எந்த ஒரு கருத்துக்களையும் சொல்லல. ஏனென்றால் அப்படி கருத்துக்களை சொன்னால் அவர்களை பிடித்து சிறையில் அடைத்து விடுவர். இதனால் எந்த கருத்துக்களையும் சொல்லாமல் இருந்தார்கள். பட் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக சென்சவர்களுக்கு எதிரான எதிர்ப்புகளானது அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. எதிர்கட்சியினர் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாக சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இது சென்சவர்களுக்கு இன்னுமே அழுத்தங்களை அதிகப்படுத்தி கொண்டிருக்கின்றே சொல்ல முடியும். அப்படி நாங்கள் எஸ்தோனியா பக்கம் வந்தோம் என்றால், எஸ்தோனியா தரப்பில் இருந்த
அணு ஆயுதங்களை ஏந்தி செல்லுகின்ற அமெரிக்காவோட F-35 ஃபைட்டர் தங்களுடைய நாட்டில் நிலைநிறுத்துவதற்கான அனுமதியை தருகிறோம் என்று எஸ்தோனியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்கார். இந்த எஸ்தோனியாவாக இருக்கட்டும், லாத்வியாவாக இருக்கட்டும், லித்வேனியாவாக இருக்கட்டும், இப்போது ரஷ்யாவை ஓவரால் சுரண்டி பார்க்கிறார்கள் என்று சொல்ல முடியும். ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பித்ததிலிருந்து இப்போ வரையுமே இவர்கள் ரஷ்யாவை கடுமையாகவும் விமர்சனம் செய்கிறார்கள். ரஷ்யாவுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் என்பதை எங்களுடைய வீடியோக்குள்ளேயே நாங்கள் அடிக்கடி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் இப்போது ரஷ்யாவுக்கு எதிராகத்தான் அமெரிக்காவோட F-35 ஃபைட்டர் எஸ்தோனியாவோட நிலைநிறுத்துவதற்கான அனுமதியை எஸ்தோனியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் கொடுத்திருக்கார். ஆகவே இந்த விஷயம் கண்டிப்பாக ரஷ்யாவுக்கு கோபத்தை ஏற்படுத்தும். அதில் முக்கியமாக ரஷ்யாவுக்கு நாட்டுக்கும் இடையிலான போரானது வருவதாக இருந்தால், அப்படி ஒரு போரானது வந்தது என்றால் முதல்ல இந்த 3 நாடுகளை தான் ரஷ்யா குறிவைப்பார்கள். ஏனென்றால் அந்த அளவுக்கு ரஷ்யாவோட பொறுமையை இவர்கள் சோதித்திருக்கிறார்கள். ஆகவே இவர்களை இருந்த இடம் தெரியாமல் அளிப்பதுதான் ரஷ்யாவோட முதல் இலக்காக இருக்கும். இவர்களை தாண்டித்தான் மற்ற நாடுகள் மீது ரஷ்யா கைவைப்பார்கள் என்பதும் நிறைய வல்லுநர்களோட கருத்தாக இருக்கு. அந்த அளவுக்கு இவர்கள் ரஷ்யாவை கோவப்படுத்தி இருக்கிறார்கள். அப்படி நாங்கள் ஐரோப்பிய யூனியன் பக்கம் போனோம் என்றால் ஐரோப்பிய யூனியத்தினுடைய சமிட்டானது இப்போ நடந்திருக்கு. அதில் உக்ரைனுக்கான முழுமையான சப்போர்ட்டை கொடுப்பதற்கான ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட்டை வெளியிடுவதற்கான நடவடிக்கையில் ஐரோப்பிய யூனியன் ஈடுபட்டிருந்தார்கள். அதுக்கு எதிராக கங்கேரி தரப்பிலிருந்து வீட்டோவை பயன்படுத்தி இருக்காங்க. இதற்கு கங்கேரியோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற விக்டர் ஓர்பன் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கார் என்றால், இப்போது உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணும் விதமாக இந்த ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தால் உக்ரைனை ஐரோப்பிய யூனியத்தில் இணைவதற்கு நாங்கள் அனுமதியை கொடுத்த மாதிரி சமமாக இருக்கும். அதுக்கான ப்ரோசஸில் இவர்கள் ஈடுபடுவார்கள். இதனால தான் நான் என்னுடைய வீட்டோவை பயன்படுத்தி இருக்கேன் என்று அவர் சொல்லியிருக்கார். ஆகவே ஐரோப்பிய யூனியத்தில் உக்ரைனை இணைக்கணும் என்பது ஐரோப்பிய யூனியத்தோட கனவாகத்தான் இருக்குது, உக்ரைனோட கனவாக இருக்குது. நாட்டோவில் இணைவதும் உக்ரைனோட கனவாக இருக்குது. பட் அதனை செயல்முறை நடைமுறைப்படுத்த முடியுமா என்று பார்த்தோம் என்றால் அதுதான் சிக்கலே இருக்குது. ஏனென்றால் உக்ரைனை ஐரோப்பிய யூனியத்தில் இணைத்தாலும் சரி, நாட்டோவில் இணைத்தாலும் சரி, அவர்களும் இந்த போரில் தலையிட வேண்டியிருக்கும். உக்ரைனுக்கு ஆதரவாக இந்த போருக்கு களமிறங்க வேண்டி இருக்கும். இதனால தான் இப்போ வரையுமே ஐரோப்பிய யூனியன் மற்றும் நாட்டோவில் உக்ரைனை இணைக்காமல் இருக்கிறார்கள். பட் நாட்டோவாக இருக்கட்டும், ஐரோப்பிய யூனியனாக இருக்கட்டும், நேரடியாக ரஷ்யாவுக்கு எதிரான போரில் களமிறங்கணும் என்ற முடிவை எடுத்த என்றால் கண்டிப்பாக அதுக்கு முன்னும் உக்ரைனை ஐரோப்பிய மற்றும் நாட்டோடு இணைப்பார்கள். அப்படி இணைக்கும் போது நாங்கள் ஒரு முடிவை எடுக்க முடியும், இவர்கள் நேரடியாக ரஷ்யாவுக்கு எதிரான போரில் களமிறங்க போறார்கள் என்று. அப்படி நாங்கள் ரஷ்யா பக்கம் வந்தோம் என்றால் ரஷ்யா தரப்புல இந்த இந்தியாவுக்கு 6 S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தருகிறோம் என்று சொல்லியிருந்தார்கள். அதில் 4 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை டெலிவரி பண்ணிட்டார்கள். 2 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் இன்னுமே கொடுக்காமல் இருக்கு. அதனை 2026 மற்றும் 2027 இடையில இந்தியாவுக்கு நாங்கள் டெலிவரி செய்து விடுவோம் என்று இப்போது ரஷ்யா தரப்பிலிருந்து சொல்லியிருக்காங்க. ரஷ்யா இதனை தாமதம் செய்யறதுக்கான காரணம், இப்போது ரஷ்யா உக்ரைன் போர் நடக்குது. இதில் ரஷ்யாவுக்கு நிறைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் தேவைப்படுது. இதனால தான் ரஷ்யாவால் இந்த 2 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை இந்தியாவுக்கு கொடுக்க முடியலை என்ற செய்தியும் இப்போது வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. அதனை நாங்களே ஈஸியாக புரிந்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா தங்களுடைய ஆயுத உற்பத்தியை பல மடங்கு அதிகப்படுத்தி இருக்கிறார்கள். 24 மணி நேரம், அதாவது 24/7 ஆயுதங்களை உற்பத்தி செய்வதற்கான அனுமதியை கொடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து ஆயுதங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு கொண்டிருக்கு. இந்த ஆயுதங்களை தங்களுடைய நட்பு நாடுகளுக்கும் கொடுக்கிறார்கள். இந்த போரிலையும் ரஷ்யா பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மீதி ஆயுதங்களை தங்களுடைய ஆயுத கிடங்களில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறார்கள் என்றே சொல்ல முடியும். ஏனென்றால் நாட்டோ ரஷ்யாவுக்கு எதிரான போருக்காண்டி தயாராகி கொண்டிருக்கிறார்கள். எப்போ வேணாலும் இந்த போரானது ஆரம்பிக்கலாம். அதுக்காண்டி ரஷ்யா தயாராகின்றபடியாக தான் அவசரமாக யாருக்கு இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் தேவையோ, ஆயுதங்கள் தேவையோ அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். இந்தியாவுக்கு இப்போதைக்கு அவசரம் இல்லாதபடியால் இந்தியாவுக்கு இன்னுமே இதனை கொடுக்காமல் தாமதப்படுத்துகிறார்கள் என்றே சொல்ல முடியும். பட் கூடிய சீக்கிரமே ரஷ்யா இதனை இந்தியாவுக்கு டெலிவரி செய்வார்கள். அப்படி நாங்கள் அமெரிக்கா பக்கம் வந்தோம் என்றால் பெலரஸில் இருக்கின்ற எதிர்க்கட்சிகளாக இருக்கட்டும், பெலரஸில் இருக்கிற மக்களாக இருக்கட்டும், பெலரஸில் இருக்கிற அணு ஆயுதங்களை ரஷ்யா மறுபடியும் திரும்ப பெற்றுக்கொள்ளணும் அண்ட் உக்ரைனில் இருந்து ரஷ்யா வெளியேறணும் என்று தான் நினைக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே பெலரஸுக்கு அமெரிக்காவோட முக்கியமான அதிகாரிகள் விசிட் பண்ணியிருந்தார்கள். பெலரஸோட பிரசிடண்டாக இருக்கிற லுகசெங்கோ அவர்களை மீட் பண்ணி இருந்தார்கள். ஏனென்றால் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவானது மலர்கிறபடியால் இப்போது பெலரஸும் அமெரிக்காவோட தங்களுடைய உறவுகளை கொஞ்சம் நல்ல பாதைக்கு கொண்டு போகலாம் என்றதுக்கான முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். பட் அமெரிக்கா தரப்பிலிருந்து என்ன சொல்றாங்க, எதிர்கட்சியினரை விடுதலை செய்யுங்கள். அதாவது எதிர்கட்சியில் யார் யார் அரசாங்கத்தை பெலரசனுடைய அரசாங்கத்தை எதிர்த்திருப்பார்களோ அவர்களை கைது பண்ணி வைத்திருப்பார்கள், அவர்களை விடுதலை செய்யுங்கள். அதே மாதிரியே இப்போது பெலரஸில் இருக்கிற அணு ஆயுதங்களை திரும்ப ரஷ்யாவுக்கு கொடுத்துட்டு உக்ரைனுக்கு இருந்து ரஷ்யா வெளியேறணும் என்று அமெரிக்கா தரப்புலேருந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறார்கள். ஆகவே அமெரிக்காவை நம்பக்கூடாது என்பதற்கு இது சிறந்த உதாரணமாக இருக்கு. என்னதான் அமெரிக்காவை நம்பினாலும் கடைசி கட்டத்தில் அமெரிக்கா இவர்களை எதிரிகளாகத்தான் பார்க்கிறார்கள் என்பதையும் நாங்கள் இதிலிருந்து புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ரஷ்யாவும் இவர்களோட எதிரிதான், பெலரஸும் இவர்களோட எதிரிதான். இதனை எப்போதுதான் ரஷ்யாவும் பெலரஸும் புரிந்து கொள்ள போறார்கள் என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்படி நாங்கள் ரஷ்யா உக்ரைன் போர்க்களத்துக்கு வந்தோம் என்றால் ரஷ்யாவோட கண்ட்ரோலில் இருக்கின்ற சாப்ரஸியா நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் வேலை செய்து கொண்டிருந்த அதிகாரிகளுக்கு எதிரான தாக்குதலை ட்ரோனை பயன்படுத்தி உக்ரைன் செய்திருக்கிறார்கள் என்ற செய்தியில் வெளிவந்திருக்கு. அந்த சாப்ரஸியா நியூக்ளியர்
நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கும் இந்த தாக்குதல் இடம்பெற்ற பகுதிக்கும் இடையில கிட்டத்தட்ட 350 இருந்து 400 மீட்டர் தூரம் தான் இருந்திருக்கும்னு சொல்லப்படுகின்றது. ஆகவே இந்த தாக்குதல் மிக பெருசாக இடம்பெற்றிருந்தால் கண்டிப்பாக சப்ரசிஸ்டா நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் கசிவானது ஏற்பட்டிருக்கும், சேதங்களானது ஏற்பட ஆரம்பிச்சிருக்கும். எனக்கு என்ன தோணுது என்றால் இப்போது அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒன்றாக இணைந்து ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மீது தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். இந்த தாக்குதலுக்கு பிறகு உலகத்தில் இருக்கிற நாடுகள் நாங்கள் எந்த நாட்டில் இருக்கின்ற நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மீது தாக்குதலை நடத்தலாம் என்ற ஒரு நினைப்பை இது உருவாக்கி இருக்கின்றே சொல்ல முடியும். அந்த வகையில் தான் அமெரிக்காவே ஈரானுக்கு இருக்கின்ற நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மீது தாக்குதலை நடத்திட்டார். நாங்களே ரஷ்யாவோட கண்ட்ரோலில் இருக்கின்ற சப்ரசிஸ்டா நியூக்ளியர் பவர் பிளான்ட் மீது தாக்குதலை நடத்தக்கூடாது என்று நினைச்சு உக்ரைன் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறார்களா என்ற ஒரு கேள்விதான் பல மத்தியில் எழும்பியிருக்கு. அமெரிக்கா செய்த ஒரு தவறு உலகத்தில் இருக்கிற நாடுகளுக்கு சாதகமாக மாறியிருக்கு. அவர்களும் அந்த தவறை செய்வார்கள். அமெரிக்கா கேள்வி கேட்க போனால் நீங்கள் அதனை செஞ்சீங்க, நாங்களும் அதனை செய்கிறோம் என்று சொல்வார்கள். ஆகவே அமெரிக்கா இஸ்ரேலுக்காண்டி இப்படி ஒரு தவறு செய்து கடைசியில் உலக நாடுகளும் இப்படி ஒரு தவறு செய்வதற்கு வழிவகுத்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். ஆகவே இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க வந்த செய்தியில் உறவுதான் உலகத்தில் இருக்க எந்தெந்த நாடுகள் இப்படி நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மீது தாக்குதலை நடத்துவார்கள் என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள். உங்களுக்கு அப்படி தோணினால் எந்தெந்த நாடுகள் தாக்குதலை நடத்தக்கூடும் என்று உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் தோணினால் அதனை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க வந்த செய்தியில் உறவுதான் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.